அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் அதிசயம். இன்று 2/10/2024 தேதியான இன்று உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் மாற்ற இயலாது. இது முன்னோர்களுடைய வாக்கு. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி மகர ராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள் அல்லது வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், பரிகாரங்களை செய்யும் முறைகள் என்ன, குறிப்பாக உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன என்பது குறித்தான முழு பதிவையும் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜில் அதற்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் 2/10/2024 தேதியான இன்றைய தினம் மகாலய அமாவாசை மற்றும் சூரிய கிரகணம் ஆகிய 2 நிகழ்வுகளும் ஒரு சேர நிகழ இருக்குதுங்க. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் பிதுர்காரகன், அதாவது தந்தை வழியை குறிப்பவன் என்றும், அந்த காலகட்டங்களில் பிதுர்களுக்கு அதாவது தந்தை வழியில் உள்ளவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது நல்லது. அதே போல் இன்றைய நாள்ல மகாலய அமாவாசையும் நிகழ இருப்பதால இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வணங்குவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தி கொடுங்க. அதற்கு முன்னாடி இந்த சூரிய கிரகணத்தை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்த ஆண்டினுடைய 2வது சூரிய கிரகணம் அக்டோபர் 2, 2024 தேதியான அன்று நிகழ இருக்குதுங்க. இது சர்வ பித்ரு அமாவாசை, அதாவது மூதாதையர்களின் அமாவாசை நாளாக கருதப்படுகிறது. சந்திர கிரகணத்திற்கு 15 நாட்களுக்கு பிறகு இந்த வளைய சூரிய கிரகணம் நிகழ இருக்குதுங்க. இந்து மதத்தில் சூரிய கிரகணத்தின் முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க. அமாவாசை அன்று எப்போதும் சூரிய கிரகணம் நிகழும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. சூரிய கிரகணத்திற்கு 12 மணி நேரத்திற்கு முன் இந்த காலம் தொடங்குகிறதுங்க. இந்த ஆண்டின் சந்திர கிரகணத்திற்கு 15 நாட்களுக்கு பிறகு, அதாவது அக்டோபர் 2, 2024 தேதியான அன்று சர்வ பித்ரு அமாவாசை, அதாவது முன்னோர்களுடைய அமாவாசை நாள். இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணமும் இணைந்து நிகழ இருக்குதுங்க. சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கும் பூமிக்கும் முன்னால் சந்திரன் நகரும் போது வளைய சூரிய கிரகணம் நிகழுங்க. சூரிய கிரகணங்கள் அல்லது இந்த காலகட்டங்களில் மத கண்ணோட்டத்தில் துரதிருஷ்டவசமாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு சந்திர கிரகணத்திற்கு 15 நாட்களுக்கு பிறகு, அதாவது அக்டோபர் 2, 2024 தேதி அன்று சர்வ பித்ரு அமாவாசை அன்று மூதாதையர்களின் அமாவாசை நாள் வரும். இந்த ஆண்டின் 2வது பெரிய கிரகணம் தெரியுங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் முன்னால் சந்திரன் நகரும் போது வளைய சூரிய கிரகணம் நிகழும். சூரிய கிரகணங்கள் மத நிலைப்பாட்டில் இருந்து துரதிருஷ்டவசமாக கருதப்படுகிறதுங்க. அப்படிப்பட்ட சூரிய கிரகணம் இந்தியாவில் நியமா என்று கேட்டால் 2024 ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் அக்டோபர் 2, 2024 தேதி இரவு 9:13 மணிக்கு தொடங்கி இந்திய நேரப்படி அதிகாலை 3:17 மணி வரை நீடிக்குங்க. இந்தியாவில் கிரகணம் இரவில் நிகழும் என்பதால் அது தெரியவில்லை. மேலும் கிரகணத்திற்கு முந்தைய துரதிருஷ்ட காலமாக இந்த காலம் அங்கு காணப்படுதுங்க. இந்த ஆண்டினுடைய 2வது சூரிய கிரகணம் இவையாக அமைஞ்சிருக்குது. அதாவது இந்தியாவிற்கு வெளியே அர்ஜென்டினா, பசிபிக் பெருங்கடல், ஆர்டிக், தென் அமெரிக்கா, பெரு மற்றும் பிஜி போன்ற பகுதிகளும் ஆண்டின் கடைசி சூரிய கிரகணத்தை காண முடியுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பெரிய வளைய சூரிய கிரகணம் சந்திரன் மையத்தின் சூரியனின் வட்டத்தை முழுமையாக மறைத்து சூரியனின் விளிம்புகளை சுற்றி ஒரு வளையத்தை விட்டு செல்லும் போது ஏற்படுகிறது. வருடாந்திர சூரிய கிரகணங்களை வகைப்படுத்தும் நன்கு அறியப்பட்ட நெருப்பு வளையம் பிரகாசமாக வெளிப்புற விளிம்பால் உருவாக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மகர ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியன், சந்திரன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம்
எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதை விட சாதகமான அமைப்பு என்ன இருக்கிறது என்று தாங்க கேட்க முடியும். உபஜயஸ்தானமான உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு வீற்றிருப்பதும் உங்களுடைய சிரமங்களை குறைக்கும் ஒரு அமைப்பா அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் அனைத்து வெற்றிகளையும் தருவாருங்க. அதே போல் மனதில் தைரியத்தையும் ஊக்குவிப்பையும் ஏற்படுத்துவாருங்க. போட்டி தேர்வுகள்ல வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபார விருத்தி உண்டுங்க. கொடுக்க வேண்டிய கடன் அடைபடுங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்பதால அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, நிலம் அல்லது மனை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதன் இருக்கிறாருங்க. மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் உண்டு என்பார்கள். எனவே பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குங்க. ஆனால் புதிய முயற்சிகள்ல தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்குங்க. ராசிநாதன் சனி வக்ரம் பெற்று இருப்பதால் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பந்தமும் உருவாகுங்க. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அது மட்டுமில்லாமல் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த காலகட்டம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் தனாதிபதியாகவும் விளங்குபவர் சனி. அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க. ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்குங்க. ஆதாயம் தரும் தகவல்கள் குறைவாகவே கிடைக்குங்க. திட்டமிடும் இந்த காரியத்தையும் செயல்படுத்த இயலாது. உடலில் முன்பு தோன்றிய தோய்வு ஒன்று மீண்டும் தலை தூக்குங்க. பணம் பல வழிகளில் செலவாகி மனதை வாட்டுங்க. கொடுத்த கடன் வசூலாகுங்க. மன நிம்மதியை இழக்க வைக்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு பெரும் தொகையை செலவிடக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் 9ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. இது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியுங்க. அது மட்டும் இல்லாம பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமையுங்க. பாக பிரிவினையில் எதிர்பார்த்த பங்கு கிடைத்து மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க. தொழிலை விரிவு செய்ய பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வேலை நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுப்பாங்க. கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறாரு. சுக்கிரனுக்கு அது சொந்த வீடாகுங்க. உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தான அதிபதியாக அவர் தொழில் ஸ்தானத்திலேயே சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேருங்க. தொழிலில் சூடு பிடிக்கும். பணப்பழக்கம் நன்றாக இருக்குங்க. அதே போல் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு கூட ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் கூட என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது தன குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதியை குறிக்குங்க. நீங்களே சில நேரங்களில் தவறான முடிவை எடுத்து கஷ்டப்பட வேண்டி இருக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அதனால் மகர ராசி நேயர்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பதால் அருகாமையுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.